தன்னோட ஆட்சிக்கு குந்தகம் வந்த உடனே கூட்டாட்சி தத்துவம்னு புனிதமான மந்திரத்தை சொல்லி மக்களை உணர்வு பூர்வமா மடமாத்திர திமுகவோட இரட்டை வேடம் அம்பலப்பட்டு இருக்கு. டாஸ்மாக் வழக்குல 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறை விசாரிக்க ஆரம்பிச்சதும் நீதிமன்றமா ஓடி தடை வாங்க நினைச்சது திமுக அரசு. உச்ச நீதிமன்றத்துக்கு போய் வக்கீல்களுக்கு பல கோடிகள் செலவு செஞ்சு ஈடியோட செயல் மாநில உரிமைகளை மீறுது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்குன்னு கூக்குரலிட்டாங்க. ஆனா 2023 டிசம்பர்ல திண்டுக்கல் பக்கத்துல அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினதா மாநில லஞ்ச ஒழிப்புத்துறையால கைது செய்யப்பட்டார். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அமலாக்கத்துறைக்கு எதிராக மாநில காவல்துறையை இயக்குனது இந்த அரசு. அப்போ கூட்டாட்சி தத்துவம் எங்க போச்சு? மாநில உரிமைகளை உயர்த்தி பிடிக்கிற ஸ்டாலின் மாடல் ஆட்சி மத்திய அரசோட உரிமைகளை மீறினதா ஏன் உணரல? இது திமுகவோட இரட்டை வேடத்தை திரும்பவும் வெளிக்காட்டி இருக்கு. இந்த இரட்டை வேடம் கருணாநிதி குடும்பத்தோட அரசியல் வரலாற்றுல புதுசு இல்ல. தனக்கு ஒரு நீதி, மத்தவங்களுக்கு ஒரு நீதின்றது திமுகவோட ஆணி வேறாவே இருக்கு. டாஸ்மாக் ஊழல் விவகாரத்துல தன்னோட ஆட்சி ஆட்டம் காணுன்ற பயத்துல மாநில உரிமைன்னு மக்களை தூண்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா இவங்க திட்டம் மக்கள் கிட்ட எடுபடலன்றது வேற விஷயம். தன் ஆட்சியில நேர்மையா இருக்கிறோம்னு தம்பட்டம் அடிச்சுக்க மத்திய அரசுக்கு எதிரான மாநில அரசு அதிகாரத்தை பயன்படுத்த கொஞ்சமும் தயக்கம் காட்டல. இது மக்களை முட்டாளாக்குற எண்ணமா, அரசியல் நாடகமா? ஸ்டாலின் அரசோட இந்த இரட்டை முகத்தை தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிற நாள் வெகு தொலைவில் இல்லை. டாஸ்மாக் ஊழல்ல அது இதுன்னு மறைக்க பாக்குதே தவிர அப்படி ஒரு ஊழலே நடக்கல, முடிஞ்சா உங்க ஊழல் குற்றச்சாட்டை நிரூபிச்சு காட்டுங்கன்னு சொல்ல முடியுமா ஸ்டாலினால? ஊழல் இருக்கிறது உண்மைன்ற நிலையில ஸ்டாலின் அரசோட இந்த இருமுக அரசியல் தமிழகத்தோட முன்னேற்றத்திற்கு தடையாகத்தான் இருக்கும். இந்த இரட்டை வேடத்தை உடைச்சு இரட்டை இலை மீண்டும் ஆட்சி அமைக்குன்ற உண்மையை உணர்ந்து தமிழக மக்கள் சீக்கிரமே தங்கள் குரலை உயர்த்துவாங்க.